வாயில வச்சதும் வெண்ணெயா கரையிற மாரி ஒரு சூப்பர் டேஸ்ட்டான கோதுமை மாவு அல்வாங்க. டக்குன்னு செஞ்சிரலாம். வீட்ல இருக்கிற பொருள வச்சு ஒரு 3 பொருள வச்சு கோதுமை மாவு, ஜீனி, நெய் இது 3 மட்டும் தாங்க தேவை. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கிளாஸில் டீ கிளாஸில் இல்லாட்டா ஏதாவது கப்பு அளந்து எடுக்கிற கப்பில் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு சின்ன கிளாஸில் கோதுமை மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்பு மாவுக்கு 4 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதில் அளந்து எடுத்துருக்கீங்களோ அதிலேயே எல்லாமே அளந்துக்கோங்க. நெய், தண்ணி, மாவு எல்லாமே, ஜீனி எல்லாமே அதே கப்லேயே அளந்துக்கோங்க. நான் அந்த சின்ன கிளாஸில் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சா, இதுக்கப்புறமேட்டு மீதக்குள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிடலாம். 2, 3, 4 மொத்தமாக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல், சின்னதாக கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா கோதுமை மாவு நல்லா தண்ணியாக கரைஞ்சி நல்லா ஒரு பால் மாதிரி இருக்கணும். இது தனியாக இருக்கட்டும். ஜீனியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 2.25 கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் அளந்துக்கிறீங்கனாலும் 2.25 கப்பு. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மட்டும் நம்ம கேரமல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப்பு போல் நெய் எடுத்திருக்கேன். இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டே முந்திரியை லைட்டாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம்ல கோதுமை மாவை, அந்த தண்ணியில் அதை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க, கையிலலாம் தெறிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கீழே கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் அடுப்பு சிம்மிலே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கை விட்டிங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே கையை விட்டுட்டோம் அப்படின்னா அது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. சைட் பை சைடாக அந்த ஒரு கிளாஸ் நம்ம ஜீனியை தனியாக எடுத்தோம்ல, அதை கேரமல் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆகிருச்சு. நான் சைடில் வச்சுருக்கிற அந்த ஜீனியும் நல்லா கேரமல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அடுத்தடுத்து கேரமல் ஊற்றிக்கிறணும். அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கிறணும். பாருங்கள் நல்லா தேன் கலரில் வந்துருச்சுல, இந்த டைமில் ஊற்றிக்கிறலாம். இந்த கலர் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலேனா ரொம்ப டார்க்காக இருக்கும், அதே மாதிரி கசப்புத்தன்மை ஆகிரும். அதனால் தேன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. எடுத்து உடனே ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேரமல் சிரப்பு ஊற்றிட்டதான் அப்புறம் கலர் நம்ம வேறு எந்த ஃபுட் கலருமே தேவையில்லைங்க. இதோட கலரே கரெக்டான இருக்கும். அதே மாதிரி ஒரிஜினல் கலராகவும் இருக்கும். நம்ம அந்த அல்வா கலர் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் தனியாக ஃபுட் கலர்லாம் சேர்க்க தேவையே இல்லை. ஸ்டார்டிங்கில் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கலரு. போக போக நல்லா கலந்து விட கலர் நல்லா டார்க் ஆயிரும். இப்போ மீதம் இருக்கிற ஜீனி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கேரமல் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கப்பு போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 1/4 கப்பு, மொத்தமாக 2.25 கப்பு போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஜீனி நல்லா கரையும். இதோட நல்லா கெட்டியாகவும் ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஷைனிங் ஆயிடுச்சுல. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றியிருந்தோம். இப்போ மீதம் இருக்கிற நெய்யில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன்.
மொத்தமாக 3 டைம்ஸ் தாங்க நெய் ஊற்றுறோம். உங்களுக்கு இன்னும் நல்லா நெய் வந்து சொட்ட சொட்ட வேணும், நிறைய இருக்கணும் நெய் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1 கப்பாக கூட சேர்த்துக்கோங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. அந்த நெய் எல்லாத்தையுமே இந்த மாவு வந்து நல்லா இழுத்துக்கிறோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற கொஞ்சம் போல் இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல முந்திரி, அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு அப்படின்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் கோதுமை மாவு இருந்தாலே போதுங்க. டக்குன்னு நம்ம கடையிலலாம் கிடைக்கிற அல்வா சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நான்ஸ்டிக் பாத்திரம்னா இன்னும் வந்துட்டு வலுவலுன்னு தெரியும். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. ஒரு 1/2 கப்பு நெய் தான் ஊற்றினோம், அதுக்கே இந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருந்துச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அல்வா பிடிக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி உடனே உங்களுக்கு வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக இந்த அல்வாவை செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.